எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து ரீசெண்டா புதுசா வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இப்போ யூகேலேயும் வந்து இண்டியன்ஸ் மற்ற கண்ட்ரீஸோட சேர்த்து வந்து ஒரு 15 கண்ட்ரீஸில் வந்து இந்தியாவும் ஒன்றா இருக்குது. அதாவது டிப்போர்ட் பண்ணுறதுல வந்து அவங்கவுங்க நேஷ்னல்ஸை வந்து அனுப்புறதுக்கு. இது வந்து என்னென்னா, கன்விக்ட் ஆனவங்க கிரைம்ஸ் எல்லாம் பண்ணவங்க யூகேல இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து அங்கே அங்கே வந்து டிலே பண்ணக்கூடாது டிப்போர்ட்டேஷனை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட டிசிஷன் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது. அது என்னன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ டிப்போர்ட் பண்ணுங்க, அப்பீல் லேட்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இனிஷியேட்டிவ் அதாவது இப்போ அவங்க வந்து டிப்போர்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னா வந்து அதாவது கிரைம் பண்ணவங்க, அவங்க வந்து ஏதாவது ஹியரிங்கில் ஏதாவது வந்து தேவைப்படுது அப்படின்னா வந்து வீடியோ லிங்க்கில் வந்து அவங்க இது பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது டெரரிஸ்ட்டு அப்புறம் மர்டர் பண்ணவங்க அப்புறம் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து அந்த தப்பெல்லாம் செஞ்சவங்கலாம் வந்து இருப்பாங்கள்ல, லைஃப் சென்டென்ஸ் வந்து இருக்கும்ல, அவங்கெல்லாம் கண்டினியூ பண்ணணும். அதாவது வந்து அவங்க ப்ரிசனில் வந்து பண்ணணும் அப்படின்றது டிப்போர்ட்டேஷனுக்கு அப்புறம் டிப்போர்ட்டேஷன் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸாக வந்து அஃபெண்டர்ஸ்லாம் என்ன இருந்திருக்காங்கன்னா வந்து கண்ட்ரீஸ் வந்து அங்கேயே வந்து இருந்திருக்காங்க மெனி இயர்ஸாக. அதனால் வந்து இது வந்து டிப்போர்ட் பண்ணுறது வந்து அண்டர் ஹியூமன் ரைட் லாஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. தப்பு பண்ணவங்க சப்போஸ் வந்து திரும்பி வந்து அவங்க கண்ட்ரிக்கு போயிட்டாங்கன்னா போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இருக்குன்னா அது வந்து அவங்களோட கண்ட்ரியோட இதை வந்து சேர்ந்தது. வெதர் அவங்க வந்து ப்ரிசனுக்கு போகணுமா இல்லாட்டி வந்து ஃப்ரீ ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கொஸ்டின்ஸை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. யூகே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது ஃபாரின் கிரிமினல்ஸை வந்து டிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 8 கண்ட்ரிஸை வித்தவுட் அப்பீல் வந்து யூகே, அதாவது ஃபின்லாண்ட், நைஜீரியா, அப்புறம் அல்பேனியா அந்த மாதிரி வந்து ஒரு சில கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து தான்சானியா அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. நியூ கண்ட்ரிஸ் அதில் வந்து இதாக இருக்குது, ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியா, அங்கோலா அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியா, இந்தோனேஷியா, கென்யா, அப்புறம் மலேசியா, உகாண்டா இதெல்லாம் கூட வந்து சாம்பியா இதெல்லாம் கூட வந்து ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கு வித் அதர் கண்ட்ரிஸோட. அப்போ இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. இப்போ கரண்ட்டாக வந்து 320 நேஷ்னல்ஸ் வந்து ஜெயிலில் இருக்காங்க இங்கிலாண்டில், அப்புறம் வந்து வேல்ஸ் அப்படிங்கிற இடத்துல. அப்புறம் ஆஸ் ஆஃப் ஜூன் 30th 2025 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 320 வந்து மென்னு, 10 வந்து விமன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மோஸ்ட் ப்ரிசனர்ஸ் வந்து எப்படி டிப்போர்ட் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. 30% வந்து அவர் ப்ரிசன்ட் டைம் வந்து அங்கே இருக்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து டிப்போர்ட் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. வந்து ஜஸ்டிஸ் செக்ரட்டரின்னு ஷபானா மஹமது அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களோட மெசேஜ் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. நீங்கள் நான் வந்து சப்போஸ் நம்ம ஃபாரினர்ஸ் யாராவது வராங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க, எங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டியை பற்றி வந்து தவறாக பேசுகிறீங்க அந்த மாதிரி இருக்கிறது, அப்புறம் வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறவங்க அவங்களெல்லாம் வந்து நாங்கள் கண்டிப்பாக திரும்பி அனுப்புவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டர் 2025 வந்து 1903 பீப்புள் வந்து டிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்காங்க யூகேலேருந்து இந்தியாவுக்கு. இதே வந்து லாஸ்ட் இயரில் வந்து என்னென்னா 6069 இந்தியன்ஸ் வந்து டிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இது வந்து கிரிமினல்ஸ் மட்டும் இல்லாமல், அஃபெண்ட் பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல், இந்த ஓவர் ஸ்டே பண்ணுறவங்க, இந்த விசா இதானவங்க அப்படிங்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க, அசைலம் சீக்கர்ஸு, அதாவது புகலிடமாக கேட்குறவங்க, அந்த மாதிரி சொல்லாமல் அந்த பர்மிஷன் இல்லாமல் இருக்கிறவங்க அவங்களையும் வந்து டிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதாவது யூகே என்ன சொல்லுது அப்படின்னா வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாமல் இந்த க்ரைம்ஸ் எல்லாம் பண்ணுறவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ, இந்த விசாலாம் இல்லாமல் ப்ராப்பராக எதுவும் இல்லாமல் இருக்காங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து அவங்கவுங்க கண்ட்ரிக்கு வந்து டிப்போர்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 23 கண்ட்ரிஸ் இதில் ஆட் ஆகிருக்கு. இனியும் எவ்வளோ பண்ண போகிறாங்க என்ன ஏது அப்படிங்கிறது பார்த்தா தான் தெரியும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel. Click the all option and tap the bell icon. Thank you.